எனது பேர் தேவதர்ஷன். இப்போ என்னோடய கேள்வின்றதை விட உங்களோட அந்த பார்வை அதை பற்றி கேட்கலான்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு மேற்கொண்டு பாதி இடம் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் அதற்கான வேலைகள் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பள்ளிவாசல் அது மாதிரி மசூதிகளோ இடிக்கிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான தீர்வு போராட்டம் மட்டுமே சொல்ல முடியாத பட்சத்தில் வேறு என்ன வழியில் ஏற்படுத்திக்கலாம்? சகோதரர் தேவதர்ஷன் அவங்க ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய அரசு விழா போல் நடத்தியதை இதை பற்றி இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம். முஸ்லீம்கள் நாங்கள் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. அது கோவிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், தேவாலயங்களாக இருக்கலாம், பௌத்த மத ஆலயங்களாக இருக்கலாம், எந்த மத வழிபாட்டு தலத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது, பிற மனிதர்கள் அல்லாஹவை தவிர்த்தவர்கள் யாரை கடவுளாக கருதி வணங்கி வழிபடுகிறார்களோ அவற்றை ஒருபோதும் நீங்கள் ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. குர்ஆனில் ஒரு வார்த்தை அவ்வாறு இருக்கிறது, லா தசுப்புல்லதீன எதுவுன மின் தூனில்லா. அல்லாஹ்வை அன்றி பிற மதத்தவர்கள் யாரை கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறார்களோ அவங்கள திட்டாதீங்க, திட்டக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அப்போ திட்டுதல், பிற கடவுள்களை திட்டுதல், அவர்களை வசைப்பாடுதல் என்பது ஒரு முஸ்லீமின் வேலை கிடையாது. பிற வழிபாட்டு தலங்களை குறை காண்பது முஸ்லீமின் வேலை அல்ல. எங்கள் கொள்கை என்ன, எங்கள் நம்பிக்கை என்ன என்று சொல்வது தான் இஸ்லாத்தின் வேலையை தவிர பிற கடவுள்களை திட்டுவது கூடாது. இப்போ ராமரை நாங்கள் திட்டக்கூடாது, கிருஷ்ணரை நாங்கள் திட்டக்கூடாது. குர்ஆன் படி குர்ஆனை எங்களுக்கு தடை விதித்து விட்டது. குர்ஆன் தடை விதித்து விட்ட ஒரு காரியத்தை எப்படி நாங்கள் செய்ய முடியும்? முருகனை நாங்கள் திட்டக்கூடாது. இன்னும் பிற மதத்தவர்கள் யாரையெல்லாம் கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்கள் யாரையும் திட்டுவதற்கு குர்ஆன் எங்களுக்கு தடை விதித்து விட்டது. ஏசக்கூடாது, மத வெறுப்பை காட்டக்கூடாது. உன் மதத்தை நீ ஒன்னளவில் கடைப்பிடி, நீ 4 பேருக்கு சொல்ல, அவன் விரும்பினா ஏற்கட்டும், விரும்பினால் மறுக்கட்டும். இதுதான் இஸ்லாத்தின் நிலை. அப்போ எந்த வழிபாட்டு தலத்தின் மீதும் எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. இது முதலாவதாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். ராமர் கோவிலை பொறுத்தவரை அதனுடைய திறப்பு என்பது முழுக்க ஒரு வழிபாட்டு தல திறப்பு என்பதை தாண்டி அதில் மத்திய பாஜக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அரசியலைத்தான் செய்திருக்கிறது. அந்த அரசியலை நாங்கள் வெறுக்கிறோம். பிற வழிபாட்டு தலங்களை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளை ராமர் கோவில் திறப்பை ஒட்டி மத்திய அரசாங்கம் செய்த அரசியலை நாங்கள் கடுமையாக வெறுக்கிறோம். இவ்வளவு ஒரு மோசமான அரசியலை செய்யக்கூடாது. ஏன்? கோவில் திறப்பு அதனுடைய வரலாறு நீண்டகால வரலாறு. 500 வருஷமாக அங்கே பள்ளிவாசல் இருந்துச்சு, அது இடிக்கப்பட்டது. கேட்டால் அதுக்குள்ளே கோயில் இருந்தது என்று சொன்னார்கள். அதை கூட இந்திய மக்கள் எல்லோரும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட ஒரு சாரார் அவர்களின் நம்பிக்கையின்படி சொன்னார்கள். அந்த நம்பிக்கையின்படி நீதிமன்றம் கூட அந்த நிலத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவங்க அதில் வழிபாடு கட்டுறாங்க. அந்த வழிபாட்டு தலத்தை கட்டினா அவங்க திறந்துக்கிட்டு போகிறாங்க. இதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன ரோலு? இந்திய பிரதமர் அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசினுடைய தலைவர் தானே. பிரதமர்னா அவர் யாருக்கான பிரதமர்? முஸ்லிம்களுக்கும் அவர் தான் பிரதமர், இந்துக்களுக்கும் அவர் தான் பிரதமர், கிறிஸ்தவருக்கும் அவர் தான் பிரதமர். அப்படித்தானே நம்ம அவரை பார்க்கணும். நமது நாட்டின் பிரதமர் என்று தானே நம்ம சொல்கிறோம். நம்ம வாக்கு செலுத்தி வந்தாரா அல்லது இவிஎம்ல மோசடி பண்ணி வந்தாரா, எப்படி வந்தார் அது வேறு. ஆனால் அது நிலை என்ன? நாட்டின் பிரதமர் அவர் தான், முடிஞ்சு போச்சு. இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமான தலைவர் அவர் தான் என்று நம்ம ஆகிவிட்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மத விவகாரத்தில், ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தலத்தினுடைய திறப்பு நிகழ்ச்சியில் ஒரு பிரதமர் போய் பங்கெடுப்பது எந்த விதத்தில் சரி? அது ஒரு அரசு நிகழ்ச்சி போல் ஆக்குவது எந்த விதத்தில் சரி? அப்போ இது சிறுபான்மை சமுதாய மக்களை அச்சுறுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒன்று தானே. நம்ம ஏதோ ஒரு பொய்யா கற்பனையாக சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், ராமர் கோவில் திறப்பை ஒட்டி வட மாநிலங்கள் பல பள்ளிகளுக்கு விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை, அரசு அலுவலகம் விடுமுறை, மத்திய அரசு வங்கி விடுமுறை, கிராமப்புற வங்கி விடுமுறை. ஏன் நம்ம பாண்டிச்சேரியில் விடுமுறை கொடுத்தாங்கல்ல, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஒரு கோவில் திறப்புக்கும் ஒரு அரசாங்கம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கூட இல்லை. அது எங்கோ நடக்கிறது, ஊபியில் நடக்குது. ஊபியில் உள்ள மாநிலம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டால் அது வேறு. ஊபி மாநிலத்தில் ஒரு கோவில் திறக்கப்படுகிறது, அதை ஒட்டி மத்திய அரசு வங்கி செயல்படாது என்று சொன்னால் பணப்பரிமாற்றம் கிடையாது, வங்கி செயல்படாதுன்னா இது ஏன் வருது? ஊபியில் ஒரு கோவில் திறக்கப்படுவதற்கும் இங்கே ஸ்கூலு காலேஜ் லீவுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது அரசியல் இல்லையா? கோவில் திறப்புனா கோவில் திறப்புக்கு என்று பல்வேறு சடங்கு இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது. அவங்க மத வழி சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணி செய்வாங்க.
அந்த சங்கராச்சாரியர்கள் முன்னின்று செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பதிலாக இந்திய பிரதமர் மோடி உள்ள போறார், யோகி ஆதித்யநாத் உள்ள போறார், கோயிலின் கருவறைக்குள்ளே செல்கிறார்கள். அதற்கே பல சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம கோயிலின் சடங்குப்படி சம்பிரதாயப்படி மோடியோ யோகி ஆதித்யநாத்தோ கோவிலின் கருவறைக்குள்ளே செல்லக்கூடாது, செல்வதே மத சடங்கை மீறியது என்று சொன்னார்கள். அப்ப மத சடங்கை மீறி அது கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவிலை திறப்பதற்காக இவர்கள் இவ்வளவு விரைவாக செல்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் அருவருப்பான அரசியல் இருக்கிறது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த அரசியலை நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஒரு வழிபாட்டு தலத்தை வைத்துக்கொண்டு, ராமர் பெயரை வைத்துக்கொண்டு, கோவில் பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. மக்களெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு இடமா கோவிலை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாஜக அரசாங்கம் அதை வழிபடுவதற்குரிய இடமாக பார்க்காம அரசியல் பெறுவதற்குரிய ஒரு ஆதாயமாக பார்க்குறாங்க. சிறுபான்மை சமுதாய மக்களை நசுக்குவதற்குரிய ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்க. அதை நாங்கள் தப்புங்கிறோம். கோவில் திறப்புக்கும் இத்தனை கலைபரங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதே நான் கேட்குறேன். இந்த நாட்டில் எத்தனையோ கோவில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சர்ச்சு திறந்ததற்கு, கிறிஸ்தவ மத ஆலயம் திறந்ததற்கு மத்திய அரசு இவ்வளோ விடுமுறை கொடுத்துருக்குறீங்களா? வங்கிகள் விடுமுறைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? பிணத்தை கூட எரிக்கக்கூடாதுட்டாங்க. அங்கே கோவிலை திறக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு சாவு விழுந்து அதை கூட எரிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவங்க கோயில் திறக்கிற நேரத்தில் நம்ம பிணத்தை எரிக்கக்கூடாது. கோயில் திறக்கிற நேரத்தில் எந்த விதமான எரிப்பும் நடைபெறக்கூடாது. என்ன இது ஒரு விஷயம்? இது எப்படி இந்திய மக்கள் இதை சகித்து கொண்டிருக்கிறார்களே தெரியல. ஒரு சர்ச்சை திறப்பதற்கு இப்படியான விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு மசூதியை திறப்பதற்கு இப்படியான சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ மதச்சார்பற்ற அரசாக இயங்க வேண்டிய ஒரு அரசு தனக்கு ஒரு மதச்சாயத்தை பூசிக்கொண்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறது. இதை நாங்கள் தப்புங்க. அதுபோக பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களை நாங்கள் மறக்கலை. அதில் எங்களுக்கு பல்வேறு அநியாயங்கள், இப்போ அது ஒரு கோவிலாக ஆகிவிட்டது. அவங்க மதத்தை சார்ந்தவங்க, அவங்க நம்பிக்கையில் உள்ளவங்க வழிபடுறாங்க, அது வேறு. ஆனால் அதில் எங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு பல்வேறு விதமான வஞ்சகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க? கீழே கோவில் இருந்தது, அதை இடிச்சுட்டு தான் இவங்க பள்ளிவாசலை கட்டினாங்கன்னாங்க. உச்சநீதிமன்றம் வரையிலையும் போச்சு. உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை உறுதி செய்ததா? கீழே கோவில் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை என்று தெளிவாக சொன்னாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கு. கோவிலை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கு சான்று இல்லை. ஆனால் மக்கள் அப்படி நம்புகிறாங்க. அவங்க கடவுளாக நம்பக்கூடிய ராமர் அங்கே தான் பிறந்தார் என்று குறிப்பிட்ட ஒரு சாரார் நம்புகிறாங்க. நம்பிக்கையின்படி தீர்ப்பளிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நம்பிக்கையின்படி தான் தீர்ப்பு அளித்தார்கள். அது ஒரு கோவிலை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. என்னது தொல்லியல் துறை என்ன சொன்னது தெரியுமா? தோண்டி பார்த்துட்டு கீழே கோவில் இருந்ததுன்னு சொல்லாமல் கீழே பள்ளிவாசல் இல்லைன்னாங்க. கீழே பள்ளிவாசல் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை. நாங்கள் என்ன பள்ளிவாசல் கட்டும்போது கீழே ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியும்? நாங்கள் மேலே தானங்க பள்ளிவாசல் கட்ட முடியும். இவர்கள் தோண்டி பார்ப்பார்கள், எங்கே பார்த்தாலும் கடப்பாறையோடு அலைவார்கள் தெரிஞ்சால் இனி நாங்கள் எப்படி தான் பண்ணணும்? இந்தியாவில் எங்கே பள்ளிவாசல் கட்டினாலும் கீழே ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டணும். எப்படி ஒரு நிலையை உண்டாக்குறாங்க? ஒரு வாதத்துக்கு நான் கேட்குறேன், ஒரு வாதத்திற்கு, ஒரு பேச்சுக்கு, இல்லை அங்கே கோவில் தான் இருந்துச்சு, அந்த கோவிலை இடித்து தான் இவங்க பள்ளிவாசலை கட்டினாங்க, உண்மையாகவே இருக்கட்டும். ஒரு வாதத்துக்கு அதுக்கு எந்த விதமான வரலாற்று சான்றும் இல்லை, எந்த ஆவண சான்றும் இல்லை. சில பேர் தங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லிக்கொள்வதை தவிர, அந்த பகுதி மக்கள் தங்கள் நம்பிக்கை என்று சொல்லிக்கொள்வதை தவிர வேறு எந்த சான்றும் இல்லை. நம்பிக்கை என்றால் கூட நம்பிக்கையின்படி சட்டத்தில் தீர்ப்பளிக்க கூடாது. தீர்ப்பளிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். இப்போ என்ன, ஒரு வாதத்திற்கு அங்கே ஒரு 500, 600, 700 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோவில் இருந்துச்சுன்னே வைப்போம். அதை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுன்னே வைப்போம். ஒரு வாதத்துக்கு இடிச்சிட்டாங்க, அங்கே அப்போ உள்ள மன்னர்கள் இடிச்சிட்டாங்க. அதுக்கு முஸ்லீம்கள் நாங்களா பொறுப்பு? இப்போ உள்ள முஸ்லீம்கள் மீது அதுக்கு பழி சுமத்த போகிறீங்களா? இப்போ உள்ள முஸ்லீம்கள் அதனுடைய பழியை சுமக்கணுமா? 600 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்து இப்போ ஒரு 500 வருஷமாக அது பள்ளிவாசலாக இருந்ததுனால 600 வருஷத்துக்கு முன்னால் அது எப்படி கோவிலாக இருந்ததோ அப்படித்தான் நாங்கள் மீண்டும் அதை கோவிலாக மாற்றுவோம். ஆகவே இந்த பள்ளிவாசலை இடிங்கன்னு சொல்வது நியாயமா? 600 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் எப்படி இருந்ததுன்னு இப்போ போய் நம்ம தேடணுமா? இந்தியா முழுக்க வட மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் இப்போ என்ன தேடணும்? ஒரு வழிபாட்டு தலம் இப்போ எப்படி இருக்குது இதை பார்க்காத, 600 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அதைத்தான் நம்ம பார்க்கணுமா? 600 வருஷத்துக்கு முன்னால் அது வேறு மாதிரியாக இருந்தது என்றால் இப்போ உள்ள ஆலயத்தை இடித்து தள்ளிட்டு அதை நம்ம அந்த ஆலயமாக மாற்றிடுவோம். இந்த முடிவுக்கு வந்துடலாமா? அப்போ எல்லாரும் அப்போ இந்திய மக்கள் எல்லாரும் கடப்பாறையோடு அலையணும், காட்டு மிராண்டிகளாக மாறணும். ஏன் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், எத்தனையோ பல கோவில்கள் 500 வருடங்களுக்கு முன்பு, 600 வருடங்களுக்கு முன்பு அது பௌத்த மத விகாரிகளாக இருந்தது. பௌத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தது, ஜைன மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தது. அவை இடிக்கப்பட்டு தான் கோவில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பல கோவில்கள் இன்றைக்கு அவைகள் கோவில்களாக இருக்கிறது.
இதற்கு முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவை பௌத்த மத விகாரைகளாக, பௌத்த மத வழிபாட்டு தலங்களாக இருந்தது. சென்னையில் பல்வேறு கோவில்கள் ஜெயின மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தவை இடிக்கப்பட்டு இன்னைக்கு கோவிலாக மாறி இருக்கு. இதெல்லாம் 600 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முந்தைய கதை. வரலாற்று சான்று இருக்குது. நம்ம சுயமாக சொல்லக்கூடிய தகவல் கூட இல்லை, வரலாற்று சான்று இருக்குது. இப்போ நம்ம அதையெல்லாம் என்ன பண்ணுவோம், இடிச்சிருவோமா? அந்த கோவில்களெல்லாம் இடித்து இது பௌத்த மத தலமாகத்தானே இருந்துச்சு, பௌத்த மத தலமாகவே ஆக்கிடுவோம். அப்போ கோவிலை இடித்து, காஞ்சிபுரத்தில் அந்த கோவிலை இடித்து அதை பௌத்த மத தலமாக்கணுமா? சென்னையில் உள்ள அந்த கோவிலையெல்லாம் இடிச்சு போட்டு அது ஜெயின மதத்தவர்களுக்குரிய வழிபாடு தலமாக ஆக்கணுமா? அப்போ என்ன நம்ம வரலாற்றில் நம்ம அடுத்தடுத்து போகணுமா, முன்னோக்கி பார்க்கணுமா? 500 வருஷத்துக்கு முன்னால் என்ன, 600 வருஷத்துக்கு முன்னால் என்ன, இப்படியா? ஒரு வன்மத்தை பரப்புவதற்காக இவர்கள், இந்த சங் பரிவார கும்பல்கள் முஸ்லீம்களின் மீது வன்மத்தை பரப்புவதற்காக இதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பார், முஸ்லீம்களா உன் வழிபாடு தலத்தை இடித்தவங்க, இந்த அச்சுறுத்தலை உண்டாக்குறது, இதை நாங்கள் தவறுங்கிறோம். இப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தா பின்னோக்கி போயிடுவோம், நமக்கு மத்தியில் உள்ள சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். முற்கால மன்னர்கள் அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பதே தெரியாது. எத்தனையோ பல சான்றுகள் இருக்கிறது, குறிப்புகள் இருக்கிறது. பாபராக இருந்தாலும் அவுரங்கசீப்பாக இருந்தாலும் அவங்களாம் பல கோயில்களை கட்டுவதற்கு நிலம் கொடுத்தார்கள், அந்த குறிப்பெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுவிட்டு கோவில் இடிச்சாங்கன்னு செய்திகளை சொல்லி அதுக்கு ஏற்ப பல்வேறு பொய்களை கலந்து முஸ்லிம்களின் மீது இவர்கள் தான் அந்த கோவிலை இடித்தவர்களின் பரம்பரை என்ற அந்த பழிய முஸ்லிம்களின் மீது சுமத்தி ஒரு மத வெறுப்பை இவர்கள் திட்டமிட்டு விதைக்கிறார்கள். தேர்தல் வரும்போதெல்லாம் ராமரையும் வழிபாட்டு தலத்தையும் இவர்கள் இழுப்பதற்கு என்ன காரணம்? எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அப்போ மட்டும்தான் ராமர் கோவில், எப்போவெல்லாம் தேர்தல் வருதோ அப்போ மட்டும்தான் முஸ்லீம்கள் விவகாரம். தேர்தல் அல்லாத மற்ற நேரங்களில் ஏதாவது சொல்ல முடியாதா? இப்போ இந்திய மக்கள் ராமர் கோவிலில் கேட்டாங்களா? நான் உறுதியாக சொல்கிறேன், இந்திய மக்கள் ராமர் கோவிலில் கேட்கல. இந்திய மக்கள் கேட்குறது வேலை வாய்ப்பை, இந்திய மக்கள் கேட்குறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று, இந்திய மக்கள் கேட்பது நாம் அனைவரும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று. நம்ம கேட்குறதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க கேட்காத மத வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ராமர் கோவில் கட்டியாச்சு, இப்போ இந்திய மக்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? அதையாவது சொல்லுங்கள். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? இவங்க இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் முஸ்லிம்களை மையப்படுத்தி அரசியல் செய்ததை தவிர்த்து என்ன சாதனை பண்ணாங்க? காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க, முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சு. இதை தவிர்த்து இவங்க நாட்டு மக்களை செழிப்பாக்குவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள்? 500,000 செல்லாதுன்னு அறிவித்தாங்க, அதனால் எவ்வளோ இழப்பு. ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டு வந்தாங்க, எவ்வளோ வியாபாரி அதோட படுத்துட்டான். அன்னைக்கு படுத்தவன் இன்னைக்கு வரையும் எழுந்திருக்கல. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? மத வெறுப்பை வச்சு அரசு யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், டிஎம்கேவாக இருந்தாலும், ஏடிஎம்கேவாக இருந்தாலும், எங்களுக்கு எந்த கட்சியும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் எல்லாரையும் சம தூரத்தில் வச்சு தான் பார்க்கணும். அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைப்பது என்ன? மத அரசியல் பண்ணாதீங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில், இந்துக்களுக்கு மத்தியில் வெறுப்பை உண்டாக்கி அரசியல் பண்ணாதீங்க. ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணாதீங்க. ஒரு வழிபாட்டு தலத்தை வைத்து அரசியல் பண்ணாதீங்க. உங்கள் சித்தாந்தங்களை சொல்லி அரசியல் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய விதமாக அரசியல் பண்ணுங்கிறோம். அப்போ இவர்கள் ராமர் கோவிலை வழிபாட்டு தலமாக பார்க்காம அரசியல் செய்வதற்குரிய கருவியாக பார்க்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். 2வது கேட்டாங்க, இன்னும் பல பள்ளிவாசல்கள் எல்லாம் குடி வச்சிருக்கிறதா சொல்கிறீங்களே, அதை காப்பதற்கு என்ன செய்யறது? சட்ட போராட்டம் தான், அதை தாண்டி எங்களுக்கு வேறு என்ன? நாங்கள் சட்டங்களின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறோம். முஸ்லீம்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இத்தனைக்கும் சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. 1991 வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. பாபர் மஸ்ஜித் பிரச்சனை உருவான பொழுதே இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி 1991 அந்த ஆக்ட் படி இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தொடரும். இனிமேல் யாரும் எந்த கோவிலையும், எந்த மசூதியையும், எந்த சர்ச்சையும் குறிவைக்கக்கூடாது. இது எங்கள் வழிபாட்டு தலத்தை இடித்து தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. ஒரு எங்கள் வழிபாட்டு தலத்தை இடித்து தான் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு இந்து சொல்லக்கூடாது. எங்கள் வழிபாட்டு தலத்தை இடித்து தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவும் சொல்லக்கூடாது. யாருமே சொல்லக்கூடாது. அந்தந்த வழிபாட்டு தலம் அப்படியே தொடரும். கோவிலாக இருந்தது கோவிலாக தொடரும், சர்ச்சாக இருந்தது சர்ச்சாக தொடரும், மசூதியாக இருந்தது மசூதியாக தொடரும். இதுதான் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம். 1991 இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் பாபர் மஸ்ஜித் எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து, அதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு காசி மதுராவில் உள்ள பள்ளிவாசலையெல்லாம் குறி வச்சு அதனுடைய சந்தேகத்தை கிளப்புறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அப்போ வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்ன ஆனது? காசியில் உள்ள பள்ளிவாசலை கலாய்வு பண்ணுங்கன்னு வர்றாங்க. உள்ளுக்குள்ள பள்ளிவாசலில் லிங்கம் இருக்கிறது என்கிறார்கள். லிங்கம்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்தது என்ன தெரியுமா?
பள்ளிவாசலில் தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் தொழுகையில் ஈடுபடுவதற்கு முன்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், முகங்களை கழுவுவாங்க, கைகளை கழுவுவார்கள். அதுக்கு தண்ணீர் தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, ஒசு கானா, ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒசு கானாவில் ஒரு ஃபவுண்டைன், தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைனை வைத்துக்கொண்டு இந்த சங் பரிவார கும்பல்கள் சொல்கிறாங்க சிவலிங்கம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. ஃபவுண்டைனை, தண்ணீர் வரக்கூடிய அந்த ஃபவுண்டைன் இருக்குல்ல, அதை வைத்துக்கொண்டு சிவலிங்கம் இருக்கிறதுன்னு சொல்லி பள்ளிவாசல் இழுத்து மூடக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. கலாய்வு பண்ணுங்கிறாங்க, தோண்டி பாருங்கிறாங்க, அங்கே கோவில் இருந்துச்சான்னு பாருங்கிறாங்க. நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றம் அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறது, அந்த மனுவை எடுத்துக்கொள்கிறது. சட்டப்படி எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்? பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்தின்படி எந்த வழிபாட்டு தளத்தையும் இனி கேள்விக்கு உள்ளாக்க கூடாது, இதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை புறந்தள்ளி முஸ்லிம்களின் வழிபாட்டு தளத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதமான செயல்பாடுகள் நீதிமன்றமே இறங்குது. அப்போ உச்சநீதிமன்றம் நாங்கள் போகிறோம், உச்சநீதிமன்றம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது, கலாய்வு பண்ணாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணுறது. சட்ட போராட்டம் தான் இதற்கு தீர்வை தவிர அதை தாண்டி நம்ம நாட்டில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு எதுவும் பலன் அளிக்காது, வேறு எதுவுமே இந்த நாட்டில் கை கொடுக்காது. சட்ட போராட்டம், சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து போராடுவோம். ஆனால் ஒரு காலம் கண்டிப்பாக நீதி வெல்லும். அந்த நம்பிக்கை இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.